Hey beauties, welcome to Bell Lifestyle. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு எஸ்ஆர்எம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த எஸ்ஆர்எம் வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, லைக் மேக் அ வீடியோ ஆன் வாட் வில் ஹேப்பன் ஆன் ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் பிடெக் கோர்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக பிடெக் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ செகண்ட் இயர் போக போகிறேன். லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் 1 மந்த் என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படிலாம் இருக்கும் காலேஜ் லைஃப், இது எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே இனாக்ரேஷனுக்காக உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. அதுதான் ஓப்பனிங் டே. அங்கே உங்களுக்கு ஒரு மெயில் வரும். மெயில் மூலயமா தே வில் இன்வைட் யூ. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இனாக்ரேஷன் நடக்கும். இனாக்ரேஷன் செரிமனி மாதிரி நடத்துவாங்க. அதில் உங்களை ஆடிட்டோரியமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆடிட்டோரியமில் தான் நடக்கும். சீஃப் கெஸ்ட்டு எல்லாருமே வருவாங்க, பேசுவாங்க உங்களுக்கு. ஸோ அது ஒரு 3 hours நடக்கும் அந்த ப்ரோக்ராம். ஒரு 10 to 12 அந்த டைம் ரேஞ்சில் நடக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அன்றைக்கி உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு தான் வரணும். உங்களுக்கு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வர இப்போ இது இல்லைன்னா நீங்கள் செப்ரேட்டாக கூட வந்துக்கலாம். பட் அவங்க மெயிலில் போட்டிருப்பாங்க, இட்ஸ் யோர் விஷ் அக்கார்டிங் டு யூ. ஸோ நான்வெஜ் இருக்காது, ஃபுட்டு வெஜ் தான் இருக்கும். அண்ட் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கூடயும் வரலாம், தனியாக வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும்னா, அன்றைக்கே உங்களுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட் கிளாஸ் ரூம், பிளாக் நம்பர், அதுக்கப்புறம் பிளாக் நேம் எல்லாமே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் எப்பயும் போல் காலேஜ் போகலாம். ஃபுல் டே இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் டேயில் ஃபுல்லாக ஓரியன்டேஷன் நடக்கும் கேலரி ஹாலில். இனாக்ரேஷன் மாதிரி தான் இருக்கும். அங்கே உங்களோட டிபார்ட்மெண்ட் பற்றி, அதோட இன்ஃபர்மேஷன் அண்ட் அதோட ஸ்கோப்பு, என்னென்ன கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்ணுவாங்க, உங்கள் லைஃப் எத்திக்ஸ், இதை பற்றிலாம் பேசுவாங்க. ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் டே என்ன நடக்கும்னா, நீங்கள் காலேஜ் போகிறப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் டே ஓரியன்டேஷன் நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஹாஃப் டே கிளாஸ் நடக்கும். ஸோ ஒரு 2 hours ஓரியன்டேஷன் நடத்திட்டு மற்ற நேரம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். எப்படி நம்ம ஸ்கூலில் போயிட்டு என் பேர் இதுதான், நான் இங்கேருந்து வரேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து பசங்க பொண்ணுங்கள்லாம் வருவாங்க. உங்களுக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். காலேஜில் ஸ்கூல்லலாம் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ டிப்பிக்கல் ஸ்கூல் டேஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகும். அண்ட் ஆஃப்டர் 1 week ரெகுலர் கிளாஸஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். தென் மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு சைக்கிள் டெஸ்ட் நடக்கும். ஒரு செமஸ்டருக்கு 3 சைக்கிள் டெஸ்ட் நடக்கும். அண்ட் சைக்கிள் டெஸ்ட் மார்க்ஸ் எல்லாமே இன்டர்னல்ஸில் ஆட் ஆன் பண்ணுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் காலேஜ் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். உங்கள் காலேஜ் லைஃப்பை ஃபர்ஸ்ட் இயர் டைம் போகிறதே தெரியாது, சீக்கிரமாக போயிடும். பிகாஸ் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும் ஆல்ரெடி உங்களுக்கு காலேஜ். அண்ட் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் இருக்கும். அண்டு ஃபெஸ்டிவல் செலப்ரேஷன்ஸுமே ராமபுரம் கேம்பஸில் நிறையாவே கொண்டாடுவாங்க. லைக் ஓணம், ஹோலி, பொங்கல், தீபாவளி, நவராத்திரி, கிறிஸ்மஸ், அந்த மாதிரி செலிப்ரேஷன் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எல்லா செலிப்ரேஷனுமே நடக்கும். அண்ட் ஈவெண்ட்ஸுமே நடக்கும். லைக் ஃப்ளாஷ் மாப்ஸ்லாம் நடக்கும் அடிக்கடி, நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதுவுமே நடக்கும். உங்களுக்கு சிம்போசியம், ப்ராஜெக்ட் டே எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 1 மந்த்துக்கு உங்களை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் முடியும் போது கரெக்டாக சைக்கிள் டெஸ்ட் 1 ஆரம்பிச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் சைக்கிள் டெஸ்ட் 2, அதுக்கு அடுத்த மந்த் சைக்கிள் டெஸ்ட் 3, அதுக்கு அடுத்த மந்த் உங்களுக்கு செமஸ்டர் வந்துடும். ஸோ ஒரு செமஸ்டர் முடிஞ்சிடும் அப்படியே. ஸோ உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. சைட் பை சைடு இந்த ஈவெண்ட்ஸு, செலிப்ரேஷன்ஸ் இதெல்லாமும் நடக்கும். அண்ட் நீங்கள் சைட் பை சைடு இந்த சிலபஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்ஸு, இன்டர்னல்ஸ் இதுவுமே நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா புக்ஸு, ஸ்டேஷ்னரிஸ் உங்களுக்கு நீங்கள் காலேஜ் போயிட்டு ஃபர்ஸ்ட் வீக் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ யூனிஃபார்ம்ஸ்லாம் தருவாங்க. ஒர்க் ஷாப் நடக்கும். மெக்கானிக்கல், சிவில் ப்ராக்டிஸ் ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி நடக்கும். ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும்தான்.
சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு வரும் தொடர்ந்து. பட் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் காமனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு எப்பவுமே காமனாக தான் இருக்கும். காமன் சப்ஜெக்ட்ஸ், காமன் பேப்பர்ஸ் தான் எழுதுவீங்க. ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் பேப்பர் இல்லை 2 டிபார்ட்மெண்ட் பேப்பர் தான் வரும் அக்கார்டிங் டு த டிபார்ட்மெண்ட். அண்ட் அந்த ஸ்டேஷ்னரிஸ், புக்ஸ், யூனிஃபார்ம்ஸ் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஸ்கூல் வைப்ஸ்க்கு வந்து நம்மளை கொண்டுட்டு போக திருப்பி. அண்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 1 மந்த் வந்து எஸ்ஆர்எம்மில் நடக்கும், காலேஜில் நடக்கும் பேசிக்காக. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நீங்கள் ஏதாச்சும் ஒன்றாச்சும் இதுலேருந்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. அண்ட் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். எஸ்ஆர்எம் பற்றின ஒரு அப்டேட்டுமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்ஆர்எம்மில் சேர்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் எஸ்ஆர்எம்மில் ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் ஒரு எஸ்ஆர்எம் ஆகிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.